ஒரு பேய் படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜின் ஜின் த பெட். இத்தோட இவன் சகவாசம் கட்டு. ஜின்னு, இது வரைக்கும் நீ இந்த பேயை வீட்டில் பார்த்துருப்ப, ரோட்டில் பார்த்துருப்ப, ஏன் பிளே கிரவுண்டில் கூட பார்த்துருப்ப. இது வரைக்கும் பேயை பெட்டா வச்சு பார்த்துருக்கியா? பார், நல்லா பார், எப்படி இருக்கு இந்த படம். இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குடா. இந்த படத்தோட கதை ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு ஒரு பெரிய ஹீரோ சொன்னதா நம்ம டைரக்டரே சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த ஹீரோ ஸ்க்ரீன் பிளே டைலாக் நல்லா இல்லைன்னு சொன்னதை நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அந்த மாதிரிலாம் பண்றவர் கிடையாது, புரியுதா? ஏன்னா அப்படி பண்ணியா நீ கேட்டீங்களா? தம்பி, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைன்னு அந்த பெரிய ஹீரோவே சொல்லியிருக்காரு. அதையும் மீறி நான் படம் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஏன் நடிச்சிங்க? அப்படி இந்த ஜின்னு படத்துக்குள்ள வந்து மாட்டினவர் தான் முகின் ராவ். இந்த பேயை பெட்டா வச்சுக்கிற மாதிரி வேற படமே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் கூட வந்துச்சுப்பா காடின்னு சொல்லி. அதில் எப்படி நம்ம அன்சிகாவை இந்த பேயை காப்பாத்திட்டு இருக்கோமோ அது மாதிரி தான் இந்த முகினி இந்த படத்துல காப்பாத்திட்டு இருக்கோம். சரி, அப்ப நம்ம இந்த ஜின் படத்தோட ரோஸ்ட்டை பாத்துருவோமா? இந்த பேய் கான்செப்ட் இருக்கிற படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆரம்பத்திலே பேய் வந்து ஒரு காட்டு காட்டிட்டு போகணும். இது பேய் படங்களுக்கு ஒரு எழுதப்படாத ரூல்ஸ்னே வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, நம்ம பேய் படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாமா. ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பேய் ஓட்டுற இடத்துக்கு போகுது. Saya terpaksa pergi ke tempat begini. Tuanku, tolonglah biarkan saya pergi dari sini. டேய், பார்த்து பேய்க்கு வலிக்க போகுது, வேகமாக அடிச்சு விரட்டுறா பரதேசி. பேயை ஓட்டுறன்னு சொல்லி பேய்க்கு விசிறி விட்டுட்டு இருக்காங்க. நல்லா காற்று வருதுடாப்பா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். வந்து உட்கார வரைக்கும் சாந்தமாக இருந்த பொண்ணு பாய் ஏதோ மந்திரம் ஓதனதும் சர்க்கஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்குள்ளே இருந்த ஆவியை அடக்கி ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறாரு நம்ம பாய். கட் பண்ண நம்ம ஹீரோ மலேசியாவில் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அண்ணே அந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே, ஆல்ரெடி ரெஃபரன்ஸாக பார்த்து மண்டை சூடேறி போய் கிடக்குறேன். இப்போ இந்த படத்தில் முகின் ராவ் இருக்கிறதுனால படத்தில் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இதுவே எஸ்ஜே சூர்யா இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? ஒருவேளை ஆக்டிங்க்கு சான்ஸ் கேட்டு திரியற ஆளா இருந்திருப்பாரோ? அவ இன்னைக்கு வந்திருக்கா, ரைட்டான டைம், போய் ப்ரோபோஸ் பண்ணிடு. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறப்ப நடுவில் இன்னொருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்க கூடாது. இப்பதான் ஜெகன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அவனுக்கு நான் ஓகேன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன். அப்புறம் அவர் மறுபடியும் சேடாக்கு நடந்து போறாரு. அதுக்கு ஒரு பாட்டு. நம்ம ஹீரோவோட அக்கா பையன் ஒரு ஆன்டிக் வாட்ச் கேட்டிருப்பான். அதை வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அந்த சமயத்துல அந்த பொட்டியை பாக்குறாரு. அவர் அந்த பொட்டியை தொட்ட உடனே, சார் 5 லட்சம் கேஷ் பிரைஸ் அடிச்சிருக்கு சார் உங்களுக்கு, நீங்க ரொம்ப லக்கி அப்படின்னு போன் வருது. அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொட்டி தான். சார், இந்த பொட்டி எனக்கு வேணுமே. இது விக்கிறதுக்கு இல்ல, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெட்டு. அதாவது நீங்க நாய் பூனையை வளர்க்குற மாதிரி பேய் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, இது அந்த காலத்துல ராஜாக்கள் எதுக்கு உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா, ஸ்டாப், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இதை தருவியா தரமாட்டியா? சரி, கூப்பிட்டு போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது விற்கிறதுக்கு இல்லை, அது பயங்கரமான விஷயம், சாதாரண விஷயம் இல்லைன்னா இப்போ எடுத்துட்டு போங்கிறான். நம்ம ஹீரோயின் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? நம்ம ஹீரோ மேலே ஜூஸ் ஊற்றிடும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு போவார். அப்போ நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து ஹீரோவோட சூட்கேஸ்க்கு பக்கத்தில் ஹீரோயினோட சூட்கேஸை வச்சிரும். அவர் அப்படியே அவர் பாட்டுக்கு பார்க்காம ஹீரோயினோட சூட்கேஸை தள்ளிட்டு போயிடுவார். அந்த சூட்கேஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இல்லாதது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா, ஹைட்டு கூட ஒரே அளவு இல்லை. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் லவ் ஆயிருது. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹலோ மை டியர் ஃபேமிலி, மீட் மிஸ்டர் ஜின். இது ஒரு பெட்டு. என்னடா இப்படி பெட்டை பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்க? இது பேய் பெட்டு. நிறைய பேர் நாயை தான் பெட்டா வாங்கிட்டு வருவாங்க, இவன் என்னடா பேயை பெட்டா வாங்கிட்டு வரான். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அது வீடு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இவங்க எல்லாரும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு ஃபைலை ஒருத்தருக்கு சென்ட் பண்ணால் எல்லாரும் பார்த்து படிச்சுப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்கெல்லாம் இருக்கிறப்ப, நான் வந்துட்டு ஒரு பெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பெட்டு ரொம்ப ராசியான பெட்டுன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல பாட்டி வலிக்கி விழுந்துரும். ஓடி போய் பாட்டிக்கு என்னாச்சுன்னு பார்த்து கூட்டிட்டு வந்தா பாட்டி சொல்லும், நல்லா இருக்கு பாட்டி, வந்தது வராதுமா, ஒரு பேய் கொண்டாந்து என்ன சாகடிக்க பாத்தியே பாட்டி. அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு?
இது இங்கே மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் நடக்கும். நான் அப்போ சொல்கிறேன். நம்ம பாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் அப்பா கோட்டை அளவு பார்க்காம எடுத்து போட்ட மாதிரி அவ்வளோ பெரிய கோட்டை போட்டு வரான். அவரு பின்னாடியே ஹீரோயின் டிக்கிரி நடந்து வருது. ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே சுத்துறாரு. சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. ஐ எம் வெரி சாரி, இந்த ரூமில் இருக்கிற ஒரு ஆம்பளை அப்படின்னு ஏதாவது கவுண்டர் போட்டிருந்தா கூட சிரிப்பாக அது வந்திருக்கும். சிரிக்க வைக்கிறேன்ற பேரில் சில்லியாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 5 லட்சம் இருக்கு மச்சான். இந்த 5 லட்சத்தை சம்பாதிக்கிறதா 5 வருஷம் மலேசியா தெரியே. அதுக்கு இங்கே ஆட்டோ ஓட்டினாவே 5 லட்சம் சம்பாதிச்சிருக்கா. இவங்களுக்குலாம் 5 லட்சம்லாம் பெரிய அமௌண்ட்டே இல்லையா. இங்கே ஆட்டோ ஓட்டியிருந்தாலே 5 லட்சம் சம்பாதிச்சிருக்கலாமா 5 வருஷத்தில். இல்லடா லூசான்னு கேக்குறேன். 5 வருஷமா ஆட்டோ ஓட்டுற யாராவது இருந்தா சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட 5 லட்சம் இருக்கா? நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நானே வந்து வாங்கிக்கிறேன். நம்ம ஹீரோ மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாராம். அதுக்கு 15 லட்சம் வேணுமா. அதுக்காக ஊரு ஃபுல்லா லோன் கேட்டு லோலோன்னு அலையறாப்ல. இவர் போயிட்டு ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்குறாரு. வட்டிக்கு கடனை வாங்கி மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ற வேலையை பார்த்தாரா? எப்படி ஹீரோயினை கரெக்ட் பண்றதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவர் ஃபோனை போட்டு மச்சான் பெரிய பிரச்சனை மச்சான், வா மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. போய் என்ன மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கல்ல டீ குடிச்சு காசு கேக்குறானே. ஒண்ணும் இல்ல அனஸ்ட், காலை 7 மணிக்கு ஒரு டீ ஆச்சேன்டா. 8 மணிக்கு 5 டீ ஆயிடுச்சு. இப்போ 8:30 மணிக்கு 8வது டீ அடிச்சிட்டு வெளில வரேன். குடிச்ச டீ காசு கேக்குறான்டா. நாயே காசு இருந்தா இவங்க கடையில நான் டீ சாப்பிட போறேன். கரெக்டா தானே சொல்றேன். இந்த கல்ல டீ குடிச்சு காசு கேக்குறானே. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் ஆட்டோக்காரரோட ஆட்டோல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தி வருவாங்க, பிரேக்கே அடிக்க மாட்டாங்க, காலை ஊண்டிக்கிறாங்க. ஆண்கள் எப்படியாவது வளைச்சு நினைச்சு போயிடுறாங்க. பெண்கள்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. போயிட்டு நம்ம ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லி ஆட்டோக்காரர் அடிக்கிறாரு. ஒரு பொண்ணு விழுந்தோடனே எல்லாரும் குண்ணி, ஒரு பையனுக்கு பைக்கு தூக்குனானா எல்லாரும் தெரிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணீரு? ஆட்டோக்காரர் அடிக்கிறப்ப போடான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல அதான் அந்த கர்மம் வந்து தொலைஞ்சிருது. என்ன ஒரு கேவலமான லவ் ஸ்டோரிடா இது. கப்பு பொறுமையா கூட, அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட. உன்னை விட கேவலம் இல்ல. அப்புறம் அப்படியே ஒரு பாட்டை போட்டு கல்யாணமும் பண்ணிடுறாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கல்யாணமே பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் ஒரே அபசகுணமாக நடக்குதுப்பா. அந்த ஜின்னை தூக்கி வெளியே போட்டு பார்க்கலாம். நிறுத்துங்க, ஜின்னு மேலே கை வச்சுக்க பின்னி எடுத்துருவேன். நம்ம வீட்டை நாய் பூனை மாதிரி அதுவும் ஒரு செல்லப்பிராணி தான் அப்படின்னு முட்டைக்கோசம் மூச்சு பிடிச்சி வெட்டிட்டு இருந்த அக்கா வந்து பேசுகிறாங்க. இவங்க இங்கே டைனோசர் சைஸில் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரப்பயே அவங்க அக்காவோட வயிறு ஒரு 5லேருந்து 6 மாதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஓடி போய் கடன் வாங்கினது எதுக்குன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணி 3 மாதம் ஓடிடுது. 3 மாதம் ஓடிருச்சுன்னு நான் சொல்லலை, இவர் தான் சொன்னார். அந்த சக்தி 3 மாசமா வட்டியும் தர மாட்டேங்கிறான், ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்பையும் அவங்க அக்கா வயிறு வரும்போது எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோவே தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ காரில் போயிட்டு இருக்கிறப்ப வட்டி கேட்டு வந்து அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு வந்து காப்பாத்துது. டேய், இது மாவீரன் சீனுடா. இந்த படத்தில் ஓட்டிட்டு இருக்காங்க. மச்சான் நீ சொன்னது கேட்டுருச்சுடா. அக்காவை டெலிவரி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ஜின்னை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக போகிறாரு. டெலிவரிக்கு போகிறாங்க. போயிட்டு அப்பயே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் பேபி டெலிவரிக்கு போனீங்களா இல்லை பேதி டெலிவரிக்கு போனீங்களா? போயிட்டு அன்றைக்கே வந்துட்டீங்க. அதுவும் டெலிவரி ஆனது ஹீரோவோட அக்காவுக்கு. அவங்க ஜாலியாக நடந்து வருவாங்க. ஆர்த்தி கரைச்சி கொண்டாடணும் தெரியாது அந்த பிரியாவுக்கு. நான் சொன்னேன்ல, இந்த குடும்பத்துக்கே இருக்கிற சூப்பர் பவர். இவங்க நம்ம ஹீரோ கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சான். ஒரு குழந்தை நார்மல் டெலிவரி ஆனாலே 3 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து தான் அனுப்புவாங்க. இவங்களுக்கு அதுவே தெரியல. இதெல்லாம் ஆரத்தி கரைச்சி கொண்டு வர தெரியாதது தான் பிரச்சனை. Delivered in 10 minutes. Blinkit. எல்லாம் உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜின்னு தான்டா. இதை கொண்டு போய் போடுறா வெளியே. நம்ம ஹீரோவும் கொண்டு போய் ஜின்னை வெளியே போட்டுறாரு. தூக்கி போட்டதும் ஜின்னுக்கு உருவம் கிடைச்சிருது. கொடூரமா இருக்கு. நம்ம ஹீரோயினை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சாம், கோமாக்கு போயிட்டாங்களாம். நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு டாக்டர் வேஸ்ட்டில் ஒருத்தன் வரான். ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து வெளியே வச்சுட்டு போயிடறான். நம்ம ஹீரோக்குள்ள ஜின்னு பூந்து ஹீரோயினை வந்து காப்பாத்துது. அப்புறம் நம்ம ஜின்னு வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுது. இதை பாருங்க பாஸ், இப்போ நாம சண்டை போறதுக்கோ உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கோ நேரம் இல்லை.
ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. நம்ம ஜின்னோட லுக்கை இவ்வளோ கொடூரமாக காட்டிட்டு அதை காமெடி பீஸாக காட்டணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுவும் நம்ம ஜின்னோட வாய் மூடவே மூடாது, திறந்தே தான் இருக்கும். ஏன் சார், எதனால ஜின்னோட வாய் திறந்தே இருக்குது? அது இந்த வாயை அசைக்கிறதுக்கு நிறைய பப்பட் டூலு. மறுபடியும் மாவீரன்லேருந்தே உருவி ஒரு ஃபைட் சீனு. அந்த ஜின்னை பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்குது. நம்மக்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி மேக்கப்பை போட்டு நடிக்க வச்சுருந்துருக்கலாம். அதை டிசைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு சூட்டை ரெடி பண்ணியிருக்கலாம். ஏன்டா ஆளானப்பட்ட டிஸ்னி அவனோட அலாதீன் படத்தை லைவ் ஆக்ஷன் பண்ணும்போது ஜீனிக்கு ஒரு ஹியூமன் பாடி தண்டா கொடுத்தான். அதுவும் அந்த ஜின்னுக்கே ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. ராய் மோட்டோ இந்தாடா சமோசா அப்படின்னு சொல்லாததுதான் குறை. ராஜா வலது பக்கம் இல்ல இடது பக்கம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த கோழிகளை பிடிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுது. அதாவது நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரோட முன்ஜென்மத்தில், சரியா சொல்லணும்னா முன்ஜென்மத்தில் அவர் ஒரு ராஜா. அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ இந்த ராணி. அவங்க 2 பேத்துக்கும் தான் இந்த ஜின்னு பாதுகாவலனா இருந்திருக்கு. சில சில்லி பசங்களோட சூழ்ச்சியால இன்னொரு ஜின் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, த பேட் ஜின். அந்த ஜின்னை வச்சு ராணியை போட்டு தள்ளிடுறாங்களாம். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த நல்ல ஜின் மறுபடியும் வந்திருக்குது. என்னடா திடீர்னு மகதீரா படத்தெல்லாம் எடுத்து சொல்லுறானுங்க. இந்த மேட்டரை வந்துட்டு ஜின்னு நம்ம ஹீரோ கிட்ட மட்டும்தான் சொன்னிச்சு. ஆனா இந்த மேட்ரு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஏதோ ராஜா ராணி பூர்வ ஜென்மம்னு சொல்லி இந்த வீட்டில் எல்லாரும் கூடயும் நல்லா நெருக்கமாயிட்டேன். எப்படிடா இவங்களுக்குலாம் தெரியுது? ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ. ஆனா ஒண்ணு, என்ன என் மருமக வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இந்த வீட்டோட மகாலட்சுமி ஆயிட்டா. எவ்வளவு வசனம் எழுதி கொடுத்தது, தேவலாம் பேசிட்டு இருக்கான். இவங்க எந்த அளவுக்கு லாஜிக்காக படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவார் ஜின்னு கூட. அது கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் லூசு மாதிரி. அதை ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து நியூஸில் கொடுக்குமா. இந்த நியூஸ்காரங்களும் கூச்சமே இல்லாமல் இதெல்லாம் ஒரு நியூஸ்னு போட்டுட்டு இருப்பாங்களாம். நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு சீரியஸாக கிடக்கிறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை நியூஸில் பார்த்து நம்ம வில்லன் கிட்ட காட்டிட்டு செத்து போயிடுறான். இப்போ நம்ம வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பிரச்சனை? எதனால் அவன் கொல்ல முயற்சி செய்கிறான் ஹீரோயினை? நம்ம ஹீரோயினோட அப்பா தான் நிழல்கள் ரவி. அவர் வந்துட்டு இந்த மாதிரி கோமால கிடப்பாரு. அவரோட சொத்தை எல்லாம் எழுதி வாங்குறதுக்காக நம்ம ராதா ரவி ட்ரை பண்ணுறாரு. அதை ஒரு வீடியோ ஆதாரமாக நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சிருக்குது. அதுக்காக தான் நம்ம ஹீரோயினை கொள்ள ட்ரை பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு தான் ஒரு பெரிய காமெடி. நம்ம ராதா ரவி அங்கிள் சாகிறப்ப இந்த கெட்ட ஜின்னை ஓப்பன் பண்ணி விட்டு செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜின்னுக்கும் சண்டைன்னு அடிச்சுக்குதுங்க. இத்தனைக்கும் இந்த கதையில் நான் பாதியை விட்டுட்டு தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கே இந்த கேவலமான கதையை சொல்கிறதுக்கு போர் அடிக்குது. எழுதும்போது இவங்களுக்கு போரே அடிச்சிருக்காதா? அதுவும் இந்த லாஸ்ட் ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். சண்டை என்ன ப்ரோ, அவர் ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறாரு, அந்த படத்தை இப்படி தூக்கிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை? ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கஷ்டம் இல்லை? கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதுவும் சினிமான்னு வந்துட்டோம் அப்படின்னா நாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டம் பட்டு தான் ஆகணும். இவர் கஷ்டப்பட்டுட்டாரு அப்படிங்கிறதுனாலலாம் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஓகே, அவ்வளோதான். இந்த படம் வந்துட்டு சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது. முடிஞ்சா போய் பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். என்ன சென்டிமெண்டா